லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உறவுகளே. அவளுக்கென்று ஒரு மனம் காதல் பயணம் பகுதி 17. அந்த அளவுக்கு உனக்கு தைரியமா என்றால் பின் பிரியாவிடம் திரும்பிய ஜெயராணி, என்ன பிரியா, என் மருமகள் நல்லா கொடுத்தாளா? உனக்கு இது தேவையா? உன் வயதிற்கு ஏற்றாற்போல் நடந்து கொள். அப்படி என்ன உனக்கு மதுமதி மீது கோபம் என்று கேட்டாள் ஜெயராணி. பிரியம்மா, அவள் ஒரு வேலைக்காரி. அவள் எப்படி என் உதய அண்ணாவுக்கு தகுதியானவளாக இருக்க முடியும்? அவளுக்கென்று ஒரு மனம் காதல் பயணம். மதுமதியின் தலைமுடியை பிடித்து கீழே தண்ணிலாள் ஜெயந்தி. பிரியாவோ மதுமதி சுதாரிப்பதற்குள் அவள் கன்னத்தில் அரைந்து கொண்டே இருந்தாள். பிரியா அரைந்ததில் மதியின் உதடுகளில் காயம்பட்ட ரத்தம் வர ஆரம்பித்திருந்தது. ஜெயந்தி பிரியாவை, மருமகளை போதும் நிறுத்து, நான் அவளிடம் கொஞ்சம் பேச வேண்டும். வேலைக்காரி, உனக்கு என்ன திமிர் இருந்தால் நான் என் பொண்ணுக்கு பேசி வைத்திருந்த என் மாப்பிள்ளை உதையை திருமணம் செய்து இருப்பாய். மரியாதையாக இங்கிருந்து ஓடிவிடு என்றாள். இல்லை என்றால் உன் உடம்பில் உயிர் இருக்காது. அம்மா, நான் அப்படி என்ன தவறு செய்தேன்? என்னை விரும்பியவரை தானே மணந்து கொண்டேன். ஸ்வேதாவே வேறு யாரையோ காதலிப்பதாக சொன்னாள். அவள் மனதிலும் உதய் இல்லையே என்றாள். ஏய், வாயை மூடு. எனக்கு தெரியும், எங்கள் குடும்ப விஷயத்தில் மூக்க நினைக்காது, புரிகிறதா? என் பொண்ணுக்கு யாரை திருமணம் செய்து வைக்க வேண்டும் என்று எனக்கு தெரியும். நீ உதயன் வாழ்க்கையை விட்டு சென்று விடு என்று பேசினாள். இப்போது பிரியா அவள் பங்கிற்கு பேச ஆரம்பித்தாள். நீ வேலைக்காரி, நான் இந்த வீட்டின் இளவரசி. ஆனால் இன்று உன்னால் எனக்கு இந்த வீட்டில் எந்த மதிப்பும் மரியாதையும் இல்லாமல் போய்விட்டது. எனக்கு கிடைக்க வேண்டிய அனைத்தும் முன்னால் தான் கிடைக்காமல் போய்விட்டது. உன்னை கொல்லும் அளவிற்கு எனக்கு கோபம் இருக்கிறது. என் அண்ணனுக்காக நான் உன்னை உயிரோடு விட்டு விடுகிறேன். இங்கிருந்து ஓடிவிடு என்றாள் பிரியா. என்னை விட்டு விடுங்கள் பிளீஸ். நான் இங்கு ஏதோ ஒரு மூலையில் இருந்து விட்டு போகிறேன். என்னை என் உதயிடம் இருந்து பிரித்து விடார்கள் என்று ஜெயந்தி மற்றும் பிரியாவின் காலை பிடித்து கெஞ்சிக் கொண்டிருந்தாள். அவர்களுக்கு அப்போதும் கூட ஈவு இரக்கம் வரவில்லை. மேலும் அவளை சரமாரியாக அடிக்க ஆரம்பித்திருந்தனர். மதுமதி எவ்வளவோ தடுத்து பார்த்தால் முடியவில்லை. இவர்கள் இருவரையும் இப்படியே விட்டால் என்னை இங்கிருந்து விரட்டி விடுவார்கள் என்று நினைத்தவள் அத்தை அத்தை என்று கத்த ஆரம்பித்தாள். ஏய், நீ யாரை வேண்டுமானாலும் கூப்பிடு, யாரும் வரமாட்டார்கள். வீட்டில் யாருமே இல்லை. எல்லோரையும் வெளியில் அனுப்பிவிட்டார் என் அண்ணன் கிருஷ்ணராஜ். ஐயோ, மாமாவும் உங்களுடன் சேர்ந்து கொண்டாரா என்றாள். ஏய், என்னடி உறவு முறையெல்லாம் வைத்து அழைக்கிறாய்? வாயை மூடிடு என்றாள் ஜெயந்தி. இவர்களை விடக்கூடாது என்ற மனதில் தைரியத்தை வரவழைத்துக் கொண்டு அவர்கள் இருவரின் பிடியிலிருந்து விடுபட முயன்றாள் மதுமதி. 2-3 முறை முயற்சிக்கு பின் அவர்களிடமிருந்து விடுபட்டாள். எங்கிருந்துதான் அவ்வளவு பலம் வந்ததோ தெரியவில்லை. பிரியாவை 4 அறைகள் விட்டாள். ஜெயந்திக்கும் 4 அறைகள் கொடுத்தாள். பின் இருவரையும் ரூமிற்கு வெளியே கொண்டு வந்து தள்ளிவிட்டாள். ரூமின் கதவை சாற்றி உள்பக்கமாக இருந்த 2 தாழ்பாலையும் போட்டாள். இப்போது என்ன செய்வது என்று யோசித்தாள் மதுமதி. உதய்க்கு போன் பண்ணலாமா என்று நினைத்தாள். ஆனால் அவனுக்கு இந்த விஷயம் தெரிந்தால் வீட்டை 2ஆக்கி விடுவான். வேண்டாம், அத்தைக்கு போன் செய்வோம் என்று ஜெயராணியை அழைத்தாள். நடந்தவைகளை எல்லாம் ஒன்று கூட விடாமல் சொல்லி முடித்தாள். இதோ வந்து விடுகிறேன் மதுமதி, எந்த காரணத்தை கொண்டும் கதவை திறந்து விடாதே என்று சொல்லிவிட்டு போனை வைத்தாள். பின் வசந்தியிடமும் வேணிப்பாட்டியிடமும் நடந்ததை கூறினாள் ஜெயராணி. வேணிப்பாட்டிக்கு பயங்கரமான கோபம் வந்தது. இவளை என்ன செய்கிறேன் பார் என்று சொன்னார். வசந்திக்கு உள்ளுக்குள் சந்தோஷமாகத்தான் இருந்தது. ஆனால் தன் பொண்ணு பிரியா இப்படி மாட்டிக்கொண்டாளே, அவளை எப்படியாவது காப்பாற்றி விட வேண்டும். அதற்குத்தான் அந்த ஜெயந்தி இருக்கிறாளே, பார்த்து கொள்ளலாம் என்று மூவரும் தோட்டத்தில் இருந்து கிளம்பினார்கள். வரும் வழியெல்லாம் வேணிப்பாட்டி வசந்தியை திட்டிக் கொண்டுதான் வந்தாள். என்ன பொண்ணு வளர்த்திருக்கிறாய் நீ, இவ்வளவு சின்ன வயதில் அவள் செய்யும் காரியமா இது என்று பொறுமிக் கொண்டே வந்தாள். வசந்தியோ மனதில் நினைத்தாள், ஆமாம் கிழவி, நீ மட்டும் என்ன உன் பொண்ணை ஒழுங்கா வளர்த்திருக்கிற மாதிரி என்னை கேள்வி கேட்கிறாள்? முதலில் உன் பொண்ணை கண்டித்து வை, நான் என் பொண்ணை பார்த்துக் கொள்கிறேன் என்று நினைத்தாள். இங்கே மதுமதி அறைக்கு வெளியே பிரியாவும் ஜெயந்தியும் ஒருவரை ஒருவர் மாறி மாறி பார்த்து கொண்டார். மருமகளே, இவளை இங்கிருந்து எப்படியாவது துரத்தி விட வேண்டும், இல்லை என்றால் நாம் இருவரும் மாட்டிக்கொள்ளும் என்று பயத்துடனே சொன்னாள். அத்தை, பயப்படாதீர்கள் என்று பிரியா மதுமதி கதவை திருடி, இல்லை என்றால் உன்னை நிஜமாகவே கொன்று விடுவேன் என்று மிரட்டினாள் பிரியா. பிரியா, நீ செய்யும் இந்த விஷயங்கள் உன் அண்ணனுக்கு தெரிந்தால் அவர் உன்னை சும்மா விட மாட்டார். முதலில் என் ரூம் வாசலில் இருந்து இருவரும் சென்று விடுங்கள், இல்லை என்றால் நான் உதய்க்கு போன் பண்ணி அவரை இங்கு வர சொல்லி விடுவேன் என்றாள் மதுமதி. ஜெயந்தி தலையில் கை வைத்து தலையில் அமர்ந்து விட்டார். ஏய் பிரியா, இவளே உதய்க்கு போன் செய்து விட போகிறாள், வா இங்கிருந்து சென்று விடுவோம். ஐயோ அத்தை, இந்த வேலைக்காரிக்கு என்றுடன் ஏதாவது முடிவு பண்ணியே ஆக வேண்டும், இல்லை என்றால் இனிமேல் அவளை எப்போதும் நம்மளால் இங்கிருந்து துரத்தி விட முடியாது என்று சொன்னாள். சரி இரு பிரியா, நான் அண்ணனை அழைக்கிறேன் என்று கூறினாள் ஜெயந்தி. ஜெயந்தி அண்ணா அண்ணா என அழைத்தாள். கிருஷ்ணராஜ் வரவில்லை. பின் தனது போனை தேடி எடுத்தாள் பிரியா. கிருஷ்ணராஜுக்கு போன் செய்தாள். பெரியப்பா, அந்த மதுமதி எங்களை அடித்து ரூமிற்கு வெளியே தள்ளிவிட்டாள். கதவை உள்பக்கமாக பூட்டிக் கொண்டாள். எங்களால் எதுவும் செய்ய முடியவில்லை. நீங்களே இங்கே வாருங்கள் என்றாள் பிரியா.
நான் இப்போது வெளியில் இருக்கிறேன். என்னால் உடனே வீட்டுக்கு வர முடியாது. அதுவும் இல்லாமல் நான் இப்போது வீட்டுக்கு வந்தால் உன் அண்ணன் உதய்க்கு என் மீது சந்தேகம் வந்துவிடும். பின் உங்களை அவனிடமிருந்து யார் காப்பாற்றுவது என்றால் அவர் பேச்சிலும் சற்று பயம் இருப்பதை உணர்ந்தால் பிரியா, ஐயோ பெரியப்பா, ஏற்கனவே நீங்கள் இதில் சம்பந்தப்பட்டிருக்கிறீர்கள் என்று அந்த வேலைக்காரிக்கு தெரியும். எப்படி தெரியும் என்றார் கிருஷ்ணராஜ். அத்தைதான் அவளை அடிக்கும் போது சொல்லிவிட்டார்கள் என்றால். ஐயோ, இந்த ஜெயந்தியை வைத்துக் கொண்டு எந்த ஒரு காரியத்தையும் செய்ய முடியாது. சரி இருங்கள், வருகிறேன் என்று கிருஷ்ணராஜன் வீட்டை நோக்கி விரைந்தார். ஏய், எங்களையே அடித்து விட்டாயா, இருடி, உன்னை பார்த்துக் கொள்கிறோம் என்று அங்கிருந்து நகர்ந்தனர் பிரியாவும் ஜெயந்தியும். அவர்கள் கீழே இறங்கி வருவோம் ஜெயராணி, வேணிப்பாட்டி, வசந்தி மூவரும் உள்ளே நுழைந்தனர். வேணிப்பாட்டி வேகமாக வந்து ஜெயந்தியின் முடியை பிடித்து இழுத்து கொண்டு வீட்டிற்கு வெளியே தள்ளிவிட்டார். ஜெயந்தி, நீ இனி ஒரு நிமிடம் கூட இங்கு இருக்க கூடாது. உடனே உன் குடும்பத்துடன் வெளியே போய்விடு என்று கத்தினார். வேணி இப்படி செய்வார் என்று ஜெயந்தி சற்றும் எதிர்பார்க்கவில்லை. அம்மா, அந்த வேலைக்காரிக்காக என்று சொல்லும் போதே அவளின் வாயில் ஓங்கி அடித்தார் ஜெயராணி. என்ன ஜெயந்தி, என் மருமகளை வேலைக்காரி என்று சொல்கிறாய்? அந்த அளவுக்கு உனக்கு தைரியமா என்றால். பின் பிரியாவிடம் திரும்பிய ஜெயராணி, என்ன பிரியா, என் மருமகள் நல்லா கொடுத்தாளா? உனக்கு இது தேவையா? உன் வயதிற்கு ஏற்றாற்போல் நடந்து கொள். அப்படி என்ன உனக்கு மதுமதியின் மேல் கோபம் என்று கேட்டாள் ஜெயராணி. பெரியம்மா, அவள் ஒரு வேலைக்காரி. அவள் எப்படி என் உதய அண்ணாவுக்கு தகுதியானவளாக இருக்க முடியும்? எனக்கு அவளை கண்டாலே பிடிக்காது. இதில் எனக்கு அண்ணியாக வேற ஆகிவிட்டாள். போதும் பிரியா, நிறுத்து. உன் அண்ணன் அவளை மனதார விரும்புகிறான். அதில் உனக்கு என்ன பிரச்சனை? நீ இன்னொரு வீட்டிற்கு சென்று வாழப் போகிறவள். நீ அதை பற்றியெல்லாம் கவலைப்படாதே. உன் குணங்களை மாற்றிக்கொள். இல்லை என்றால் போகும் வீட்டில் கஷ்டப்படுவாய் என்றார் ஜெயராணி. அக்கா, என்னக்கா நீங்களும் என் பொண்ணுக்கு சாபம் கொடுப்பது போல் பேசுகிறீர்கள்? அவள் நன்றாக வாழ வேண்டிய பொண்ணு. இப்படியெல்லாம் பேசாதீர்கள் என்றாள் வசந்தி. போதும் வசந்தி, உன் வளர்ப்பில்தான் அவள் இப்படி இருக்கிறாள். அவளை முதலில் திருத்தும் வழியை பார். இல்லை என்றால் நான் சொன்னது போல்தான் நடக்கும் என்றாள் ஜெயராணி. இதையெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்த ஜெயந்தி, அண்ணி போதும் நிறுத்துங்கள். என் மருமகள் எங்கும் செல்ல வேண்டிய அவசியம் இல்லை. என் மகன் ரமேஷ் இருக்கிறான். அவளுடைய மாமியார் நான் தான். நான் என் மருமகளை நன்றாக பார்த்துக் கொள்வேன். அவளை யாரும் திருத்தும் அளவிற்கு அவள் எந்த தவறும் செய்யவில்லை என்றாள். வசந்திக்கு ஜெயந்தி பேசுவது கடுப்பாகத்தான் இருந்தது. ஆனால் தற்சமயத்துக்கு பிரியாவை காப்பாற்ற ஜெயந்தியை விட்டால் வேறு யாரும் கிடையாது என்பதால் அமைதியாக இருந்து விட்டாள். இவர்கள் பேசிக் கொண்டிருந்த நேரம் கிருஷ்ணராஜ் உள்ளே நுழைந்தார். அவரை கண்ட வேணிப்பாட்டு, டேய், அங்கேயே நில்லுடா. என்னடா எல்லா திட்டங்களையும் போட்டு கொடுத்து விட்டு ஒன்றும் தெரியாத நல்ல பிள்ளை மாதிரி வர என்றார். ஆமாம், நான் தான் செய்தேன். இப்ப என்ன செய்ய போகிறீர்கள்? உங்களால் என்னை என்ன செய்ய முடியும் என்றார் கிருஷ்ணராஜை நெருங்கினார் வேணிப்பாட்டி. பாரபட்சமின்றி கன்னத்தில் மாறி மாறி அணைந்தார். அம்மா என்று கத்தினார் கிருஷ்ணராஜ். டேய், நீ என் வயிற்றில் பிறந்தவன் தானே. ஒரு பெண்ணை எப்படி மதிக்க வேண்டும், மரியாதை கொடுக்க வேண்டும் என்றெல்லாம் சொல்லிதானே வளர்த்தேன். பின் ஏண்டா இப்படி நடந்து கொள்கிறாய்? பணம், அந்தஸ்து, மரியாதை என்று ஆணவத்துடன் பேசுகிறாய். முன்பெல்லாம் நீ இப்படி இருந்தது இல்லையே. இப்போது மட்டும் ஏண்டா இப்படி என்று கண் கலங்கினார். நான் பெற்ற பிள்ளைகள் என்னை சந்தோஷமாக வைத்துக் கொள்ளவில்லை என்றாலும் பரவாயில்லை. என்னை சங்கடப்படுத்தாதீர்கள் என்றார் வேணி. கிருஷ்ணராஜுக்கு பேச்சே வரவில்லை. அமைதியாக நின்று இருந்தார். ஜெயராணி கிருஷ்ணராஜை எரித்துவிடும் பார்வை பார்த்தார். சரி அத்தை, மதுமதி பயந்து கொண்டு இருப்பாள். நான் அவளை போய் பார்க்கிறேன். பிறகு இவர்களை எல்லாம் கவனித்துக் கொள்கிறேன் என்ற ஜெயராணி மதுமதியை பார்க்க சென்றாள். மதுமா, கதவை திற, நான் அத்தை வந்திருக்கிறேன் என்றாள். மதுமதியும் கதவை திறந்தாள். மதுமதியின் நிலைமையை பார்த்த ஜெயராணிக்கு கண்களில் கண்ணீர் வந்தது. என்னடா மதுமா, இப்படி அடித்திருக்கிறார்கள் இந்த கொடுமைக்காரிகள்? ஆம், ஜெயந்தியும் பிரியாவும் அடித்த அடியில் முகமெல்லாம் வீங்கி இருந்தது. கைகள் கூட அங்கங்கே கண்ணி போய் இருந்தது. உதட்டில் உள்ள காயத்திலிருந்து ரத்தம் வந்தது. ஐயோ மதுமா, நான் என்ன செய்வேன்? என் மகன் உதவி வந்து கேட்டால் நான் என்ன பதில் சொல்வேன்? சரி வா, இங்கே அமர், நான் முதலில் மருத்துவருக்கு போன் செய்கிறேன் என்று போன் செய்தார். மருத்துவர் ஒரு அரை மணி நேரத்தில் வந்தார். மதுமதிக்கு வேண்டிய சிகிச்சைகளை அளித்தார். பின் ஜெயராணியிடம் விசாரித்தார். யார் இவர்களை இப்படி அடித்தது? பாவம் அந்த பெண். அது சரி, உதய் சார் வீட்டில் இல்லையா என்றார். ஆபீஸ் சென்று இருக்கிறான் என்றார் ஜெயராணி. பின் மருத்துவர் அங்கிருந்து கிளம்பினார். மதுமதியோ மருத்துவர் போய் போட்ட ஊசியின் உதவியால் நன்கு உறங்கி கொண்டிருந்தாள். பின் கீழே இறங்கி வந்த ஜெயராணி ஜெயந்தி மற்றும் பிரியாவை பார்த்து கத்தினார். நீங்கள் எல்லாம் பெண்களா அல்லது பொய்களா? ஏண்டி அந்த பெண்ணை இந்த பாடுபடுத்தி வைத்திருக்கிறீர்கள்? கிருஷ்ணராஜ், என்ன பேசுகிறாய் நீ என்று குரல் கொடுக்க, வாயை மூடுங்கள், நீங்கள் எல்லாம் மனித இனமே இல்லை என்றால். இங்கு வந்து சென்ற மருத்துவர் உதயின் நெருங்கிய நண்பர். அவர் உதய்க்கு தகவலை தெரிவிக்க அவன் தொடித்து போனான். உடனே கிளம்பி வீட்டுக்கு வந்தான். ஏற்கனவே வேணிப்பாட்டி கிருஷ்ணராஜ், ஜெயந்தி, பிரியா மூவரையும் வீட்டுக்கு உள்ளே விடாமல் வெளியே நிறுத்தி வைத்திருந்தார்.
அவர்கள் மூவரையும் முறைத்தவாறே உள்ளே சென்றான் உதய். தன் மனைவி எப்படி இருக்கிறாளோ ராட்சசர்கள் என்று உள்ளே சென்றார். மதுமதி உறங்கிக் கொண்டிருந்தால் அவரை பார்த்தவன் அப்படியே உறைந்து போய் நின்று விட்டார். தொடரும் உறவுகளே, கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.